எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ரொட்டீன்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில சென்டென்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறது? Do you know English? Do you know English அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்றதுதான். சோ யார்கிட்டயாவது உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்றத கேக்குறத நம்ம do you speak English அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இதே கொஸ்டினை உங்ககிட்ட யாராவது கேட்டா நம்ம எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம்னா, உங்களுக்கு நல்லா தெரியும்னா எஸ் ஐ நோ வெரி வெல் அப்படின்ற மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னா a little but not very well அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். இப்ப டைம் என்ன அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறேன்னா what time it is அப்படின்னு கேட்கலாம். இதே கொஸ்டினை உங்ககிட்ட யாராவது கேட்டா இதுக்கு நீங்க எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம்னா it is எக்ஸாம்பிளுக்கு it is 1:30 PM அப்படின்ற மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம். டைம் எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறதுன்றது தெரிஞ்சுட்டு மேபி அவங்க சொன்னது உங்க காதல் விழல, அதை நீங்க திருப்பி கேக்கீங்க. அதை எப்படி கேட்கலாம்னா what did you say அப்படின்ற மாதிரி கேட்கலாம். what did you sayனா நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி. இந்த கொஸ்டினுக்கு அவங்க எந்த மாதிரி ஆன்சர் கொடுப்பாங்கன்னா I said 1:30 PM. அடுத்த கான்வர்சேஷன், நீங்க ஏதாவது சாப்பிட விரும்புறீங்களா அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா would you like something to eat அப்படின்னு கேட்கலாம். இந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா எஸ் ஆமா நான் சாப்பிட விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐ எம் ஹங்கிரி அப்படின்றத எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் இந்த கொஸ்டினுக்கு ஈஸியான பதிலா இருக்கும், ஒரு நல்ல பதிலா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட்னா என்ன வேணும், ஐ மீன் சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேக்குறதுக்கு. ஓகேவா? சோ இப்ப இதுல நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் டேஷ் சம்திங், பிரியாணி, ரைஸ், சாம்பார் சாதம், எதுனாலும். ஓகேவா? சோ வாட் யூ வாண்ட் யூ கேன் ஆஸ்க். அடுத்து நம்ம பார்க்க போற கான்வர்சேஷன் என்னன்னா லெட்ஸ் ஈட். லெட்ஸ் ஈட்னா என்னன்னா நாம சாப்பிடலாம், வாங்க சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்கறதுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 ஒரு 6 சென்டென்ஸ் கிட்ட புதுசா நம்ம பார்த்திருக்கோம். இதே மாதிரி வீடியோ நம்ம சேனல்ல நிறையவே வரும். சோ பிகினருக்கும் வரும். சோ அதை விட கொஞ்சம் ஒரு நல்ல லெவல்ல இருக்கிறவங்க, கொஞ்சம் ஒரு வெல் நோனா உள்ளவங்களுக்கும் வீடியோ வரும் நம்ம சேனல்ல. சோ அதை விட ஒரு படி மேல போனோம்னா கொஞ்சம் அப்டேட்டட் இங்கிலீஷ் பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம சேனல்ல இனிமே வீடியோ வரும். சோ until then இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். until then டாடா பை பை விடைபெறுவது சஞ்சய். பாய்.